அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தோப்பு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்லாம் நிறையா பண்ணியிருந்தீங்க. அதை படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இன்னும் அதை பற்றி நிறைய அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்லாம் நாங்கள் நினச்சோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து முந்திரி பழம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த முந்திரி பழம் எப்படி அனுப்பலாம் என்னங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து நம்ம செய்கிற மாதிரியே சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு, அக்கா நீங்கள் செய்கிற மாதிரியே நான் செஞ்சேன், ஆனால் டேஸ்ட்டே வரலக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன மசாலான்னு தெரியாதே நம்ம ஒரு மசாலா வாங்கி யூஸ் பண்ணுறது தான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற ஹோம்மேடு மசாலா தான். இது வந்து சுவையும் மனமும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கியே தான் ஆகணும்லாம் நான் சொல்லலை. ஒரு டைம் வந்து டிஎஸ் ஃபேமிலி மசாலாவை நீங்கள் சும்மா ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட்டும் சுவையும் மனமும் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா இருக்கவே இருக்குது. உங்களுக்காக டிஎஸ் ஃபேமிலி மசாலா, உங்களுக்கு எப்போல்லாம் மசாலா வாங்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் டிஎஸ் ஃபேமிலி மசாலாவுக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ ஊறுகாய், மசாலா, வத்தல் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் இந்த கை கட்டுற தூரத்தில் இருக்கிற பழத்தை மட்டும் இப்போதைக்கு பறிக்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, அதை வந்து இப்போ கை கட்டுற தூரத்துலேருந்து பறித்தா எப்படி இருக்குது பழம், நம்ம வாங்க போட்டு பறித்தா எப்படி இருக்குது பழம் அப்படின்றத நான் ஒரு இதையும் டிஃப்ரெண்ட்டு காட்டுறேன். ஏன் அனுப்புறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை கையில் பறிக்கிறதுல இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது சொன்னாங்க, கையில் பறித்து அந்தமாரி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இதை நம்ம கையில் பறித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது, இது அனுப்பக்கூடிய இதில் இருக்கா என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, டக்கு டக்குன்னு கையில் இருக்க பாருங்க. அப்பா அங்கே ஒரு கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டார். அம்மாவே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பக்கெட்டுக்கிட்ட பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், டக்கு டக்கு டக்குன்னு பிச்சிடுறாங்க. சரி, அது எதுக்குப்பா கண்ணாடி? ஏதாவது கண்ணாடி எதுக்குன்னா, அன்றைக்கி நம்ம பறிக்கும்போது கண்ணில் தூசு வந்ததில்ல, அதை நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து பறிக்கும்போது கண்ணாடி போட்டுட்டு பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த தூசு வந்து டேரெக்டாக கண்ணுக்கு போகாது, சேஃப்டியாகவும் இருக்குன்னாங்க. அதனால் இன்றைக்கி தேடி பிடிச்சி இந்த கருப்பு கண்ணாடி தான் நம்ம வீட்டில் கலந்துது. அதனால் இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கருப்பு எம்ஜிஆர் மாரி இருக்குப்பா. ஆமாம், இந்த எடுத்தாம்மா கூட எடுத்துருவாம்மா. இந்தப்பா கொடுங்க கொடு. அதுமாரி சில பேர் வந்து இந்த காரக்காயாக இருக்கிறது, காய், அதாவது காய்னா எப்படின்னா பழுக்கிறதுக்கு முன்னாடி எதாவது பாருங்கள், அது இன்னும் கலரே வரல பார்த்தீங்களா, பழுக்க பழுக்க கலர் இதில் பாருங்கள் கொஞ்சம் சிவப்பு அந்த கலர் தெரியுதுங்களா, அந்த மாதிரி பழுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் பறித்து அனுப்புங்கன்றீங்க. அது பறித்து அனுப்பலாம், ஆனால் வந்து அந்த ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வராது, அந்த பழத்தோடைய டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே இப்படி கிளையை வளைச்சி பிடிச்சி இவங்களாம் அப்படியே ஒருத்தவங்களே அப்படியே பறிச்சிட வேண்டியதான். அப்படி போடு பக்கெட்டில். என்னப்பா கண்ணாடி போட்டது இப்போ எப்படி இருக்கு? கண்ணாடி போட்டது நல்லா தான் இருக்குது. அதை விட அண்ணன் ஒரு கழுவி கொடுத்தாரு, நல்லா நீட்டு கழுவி. இப்போ இந்த கண்ணாடிக்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடி தான் நம்ம சின்ன கழுவி வச்சுட்டு இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இப்படி நேராக நின்று இருப்போம். இப்போ அந்த அண்ணன் ஒரு நீட்டு கழுவி கொடுத்தான், அப்படியே எட்ட நின்று இருக்கிறோம். இப்போ நாங்கள் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கிராமம்தான், ஆனால் கிராமத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு நாய்ஸ் இருக்கும். சிட்டியில் இருக்கிற அளவுக்கு இருக்காது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போனா நம்ம தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலி காடு மாரி தான் இருக்கும். அப்படியே நான் ஒரு 2-3 செகண்ட் வந்து நான் எதுவுமே வாய்ஸ் இல்லாமல் அப்படியே ராவாக என்ன சவுண்டு இங்கே கேட்குதோ அந்த சவுண்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அப்படியே கொஞ்சம் ஹெட்செட் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் பழம் பறித்தேன். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே மஞ்சள் கலர் பழம் தான். இங்கே பாருங்கள், சூப்பராக பழுத்துருக்கு பார்த்தீங்களா. மஞ்சள் கலர் வந்து மேக்ஸிமம் தெரியாது. அந்த இலையும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாருங்க, பழுத்து போய் மஞ்சளாக இருக்கா, இந்த பழமும் மஞ்சள் கலரில் இருக்கா, இலையும் பழமும் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு பழமே கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது கண்ணுக்கு. அதனால தான் போன வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து நன்னாரியெல்லாம் இருக்குது நம்ம தோப்பில் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த வீடியோவில் காமிக்கல, ஏன்னா அந்த டைம் வந்து நம்ம பழம் பிரிச்சிட்டு நேரத்தில் வீட்டுக்கு போகணுங்கிற இதுலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதுதாங்க நன்னாரி. இந்த செடி தான் நன்னாரி செடி. இதுதான், இந்த வேறு தான் நமக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கும். இது வந்து சர்பத்துக்கு போடுறாங்கள்ல, அந்த நன்னாரி இது தாங்க.
இலை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அப்படியே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும், நீட்டாக இருக்கும், கொடியாக இருக்கும். இதில் இந்த செவுந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்க. இதை மட்டும் தான் பறிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரக்காய். இதை இப்போ பறிக்கக்கூடாது. இது நல்லா இது மாதிரி மஞ்சள் கலர் வந்ததுக்கு பிறகு பழமானதுக்கு பிறகு தான் இவங்களெல்லாம் பறிக்கணும். இப்போ இவங்க காயாக இருக்காங்க, இவங்க அப்படியே இருக்கட்டும். இப்போ பழத்தை மட்டும் இதில் இருந்ததை ஒரு 3 பழம் பறிச்சாச்சு. என்ன அங்கே ஒரு சத்தமாக இருக்குது, எல்லாரும் பாருங்க. எல்லாம் மரத்தில் ஏறி நின்று ஜாலியாக பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. காமெடி தான். ஆனால் நம்ம மாமரத்தில் வந்து நான் பிஞ்சியாக பார்க்கக்குள்ள இந்த மாதிரி காய் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம மாங்காயை பாருங்கள், அப்படியே அதாவது என்ன சொல்லுவோம், கிளிமுக்கு மாங்காய்மாங்களே, ஆமாம், அது மாதிரியும் இல்லை, குண்டு மாங்காய் மாதிரி இல்லை, 2 கலந்த கலவையாக இருக்குது. இப்போ பையன் முன்னாடியே உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருப்பான், நம்ம மாங்காயில் அறுக்கிற பழத்துக்கும் நம்ம வந்து கையால் பறிக்கிற பழத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குன்னு. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் இருக்கிற பழம் ஃபுல்லாக வந்து நம்ம கையால் பறிச்சது. அப்படியே இங்கே பார்த்தீங்களா, இது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பழம். இது ஒரு பழம் கூட அள்ளியில் அப்படியே சூப்பராக இருக்குது, கல் மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காயில் அறுத்து போட்டு நம்ம பொறுக்கின பழம். இதனால தான் சொல்கிறேங்க, பார்த்தீங்களா பழம் எப்படி எவ்வளோ டேமேஜாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நசுங்கிற பழத்தை நான் எப்படி உங்களுக்கு கொரியரில் அனுப்புறது? இப்போ நாங்கள் கொடுக்குற மசாலாவே கூட அதெல்லாம் பேக்கிங்லாம் பக்காவாக போட்டு தான் அனுப்புகிறோம். ஆனால் உங்கள் கைக்கு வர சேரும்போது அப்படி சப்பையாக நசுங்கி ஒடுக்கா அப்படி இப்படின்னு வருதா, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதே வந்து இந்த பழத்தை அனுப்புனா இது எப்படி வரும் என்னங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்கள். அதனால தான் எங்களால் கொடுக்க முடியல. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, கேட்டு இல்லைங்கிற மேனுங்க இந்த கஷ்டம் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ ஒன்று பண்ண போகிறோம். அது மாதிரி பண்ணாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கொரியரில் அனுப்பலாம். இப்போ அது என்னன்னு பார்க்கலாமா வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையால் பறித்த பழம். பின்பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போட்டு பறிச்சது. அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. கையால் பறித்த பழம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க கொட்டை எல்லாத்தையுமே நம்ம திருவி பதமாக அப்படியே தனியாக எடுத்துக்க வேண்டியதாங்க. ரொம்ப அழுத்தி கழுவக்கூடாது, சும்மா லேக்காக கழுவிக்கலாம். இப்போ முந்திரி பழத்தை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இவங்களுக்கு 2 பேரை சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கம்பெனியில் ரெடி பண்ண நம்ம மஞ்சத்தூள், சால்ட், உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்படியே மேலாப்பில் அப்படியே மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம். அவங்க மேலே வந்து சால்ட் அப்படியே இறக்கி விட்றோம். போதும், அவ்வளோதான். குளிக்கணும். இது இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி நல்லா குலுக்கி ஒரு 1/2 மணி நேரம் இவங்களை வந்து விட்டுடுறோம். அதை விட்டு இருக்கட்டும். இது ஏன் சேர்க்குறோம், இது எதுக்காக சேர்க்குறாங்கிறத அப்படி போக போக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்குள்ளே போயிட்டு அந்த பழத்தை வந்து திருவி எடுத்துடலாம். ஏன்னா எப்போ வருங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க சீக்கிரம் போய் அதை திருவிடலாம். வெயில் வேறு ஏறிக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும் வேறு. மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டேங்கிற மாதிரி இந்த கண்ணாடியே நான் மறந்துட்டேன். அவர் நீட்டு கழுவி கொடுத்தாலும் கொடுத்தாரு. இந்த கண்ணாடி அப்படியே தலையில் வச்சு அப்படியே போய் தண்ணி கூட பிடிச்சிட்டு வந்துட்டேன். போயிட்டு எங்கே நம்ம கோயிலுக்கு போய் பிடிச்சிட்டு வந்தேன். டேங்க்ல தண்ணி கண்ணாடியோட இந்த கொண்டையோட போய் வந்துட்டீங்க. இப்போ எப்படி இருக்குன்னா அப்படியே தான் போனேன். மண்டையில் ஒரு கொண்டைங்கிற மாதிரி அதை பார்க்காதே போய் வந்துட்டீங்க. எல்லாம் என்னை திரும்பி பார்த்தாங்க. அப்பயும் அப்படி என்னன்னு தெரியல, ஏதோ பார்க்குறாங்க, நம்மள அப்படி புது ஆள் நினச்சிட்டு பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு பார்த்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது கண்ணாடி தலையிலே இருந்திருக்கு. அதுக்காக தான் பார்த்துக்காங்க மெயினாக. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பழம் திருவ வேண்டியதெல்லாம் திருவியாச்சு. இப்போ வந்து அதில் வந்து வேஸ்டேஜ் பழத்தை அள்ளி உரமாக போடுறாங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான பழத்தை அதில் தனியாக எடுக்கிறோம். அப்புறமா இவங்களை ஊற வச்சோம் பார்த்தீங்களா, இவங்க நல்லா ஊறிட்டாங்க. இப்போ இவங்களை என்ன பண்ணுறோம், இந்த ஊசி நூலை வச்சு கோக்க போகிறோம். கோன் ஊசி. ஆமாம், அது எந்த பக்கம் கோக்குன்னா இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நடுப்புற குத்துங்க, ரொம்ப மேலேயும் குத்தக்கூடாது. அது கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி வரணுமா, அப்போ தான் வந்து அது அப்படியே கீழே வெயிட் நிற்கும். இப்போ நம்ம தோப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து வெட்டையாக இருக்கும்னு சொல்லி போன வீடியோ சொல்லியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்லா வெயில் அடிக்கிற இடமா பார்த்து ஒரு பெலாங்கண்ணுக்கும் ஒரு வேப்பங்கண்ணுக்கும் நடுவில் வந்து அப்படியே முந்திரியை வந்து தொங்க விட்டாச்சு. ஸோ இது வந்து நல்லா வெயில் அடித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வத்தலாம் நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்சதும் அது எப்படின்னா முந்திரி பழம் வந்து சாப்பிட்றது டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே பேச்சம்பழம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ஆமாம், இதே போலே வந்து இருக்கிற பழத்தையும் இதை போல் கோர்த்து இங்கேயே கட்டி விட்ருவோம்.
இது வந்து எப்படின்னா ப்ராசஸ் வந்து நம்ம தாளிப்போட காய வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான். நல்லா வெயில் அடித்ததுன்னா ஒரு 10லேருந்து 15 நாளைக்குள்ளே காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு 20 நாள் ஆகும். அவ்வளோதான். வெயில் தான் நமக்கு இது தேவை, இதுக்கும் தாளிப்போடுறதுக்கும். பழத்தை வந்து கயிறில் வந்து நல்லா இது மாதிரி இந்த பக்கமும் நம்ம கோத்து கயிறில் கட்டி விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இந்த சைடும் வந்து அப்படியே கோத்து இந்த மரத்தில் இழுத்து அங்கே கட்டிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இவங்க காஞ்சத்துக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து நெய்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கும் முந்திரி பழம் வேணும் அப்படின்னாக்கா இப்போ சம்மர் டைமில் ஸ்கூல்லாம் வந்து லீவ் விட்டுருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களையும் அப்படியே ஒரு பிக்னிக் கூட்டின்னு போன மாதிரி இருக்கும். தோப்புக்கு வந்துட்டு நீங்கள் சின்ன வயசில் போயிருப்பீங்க. இப்போல்லாம் உங்களுக்கு வந்து வேலைன்னு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு அப்படியே வேலை போயிட்டுருக்கோம். நீங்கள் இப்போ இது மாதிரி உங்களுக்கு பழம் வேணும் அப்படின்னாக்கா நேராகவே வந்து நம்ம தோப்பில் பறித்து வேணுங்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன். அப்படியே குடும்பத்தோடு வாங்க, வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படியே நீங்கள் நேச்சுரலாகவே பறித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பழத்தை சாப்பிட்டு போகலாம். அப்படின்னும் நேரடியாக நாங்கள் வரோம் உங்கள் தோப்புக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணிட்டு எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க, நான் நேரடியாக வரேன்னு சொன்னீங்கன்னா எங்கள் பசங்க அதுக்கான லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ எங்கள் தம்பி அதை டீட்டெயில் தான் சொல்லுவார். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம தோப்புக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்பா சொன்ன மாரி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து லொக்கேஷன் கேளுங்க, நாங்கள் லொக்கேஷன் அனுப்பி விட்றோம். நீங்கள் தாராளமாக வரலாம். பழம் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் பிரித்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். அதே மாதிரி எத்தனை மணிக்கு வரணும், இது இந்த நேரத்தில் வரணுமா அந்த நேரத்தில் வரணுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க நேரம் இருக்குது. காலையில் 6 மணிக்கு வந்தீங்கன்னா தான் வெயில் ஏறுறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து மில்லில் வேலை இருக்கும், அம்மாவுக்கு வந்து ஸ்டோர் ரூமில் வேலை இருக்கும், கொரியர் போடணும், அதெல்லாம் வேலை இருக்கு இல்லையா. நானுமே வேலையாக இருப்பேன். அப்படின்னும் போது யாருமே இங்கே கூப்பிட்டு வரதுக்கு இருக்க மாட்டோம். இதுவே நீங்கள் காலைல 6 மணிக்கெலாம் நெய்வேலிக்கு பக்கத்தில் இருக்கீங்க, விருதாச்சலம், இப்போ வந்து வடலூர், அப்புறம் அந்த பக்கம் ஸ்ரீமுஷ்ணம் சைட்லேருந்து வரீங்க. ஸ்ரீமுஷ்ணம் சைட்லலாம் முந்திரி இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம விருதாச்சலம் சைடு, வடலூர் சைடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து யாராவது வரணும். இந்தமாரி பசங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கோம்ப்பா, எங்கேயுமே போகிறதுக்கு ஒரு மாதிரி இது இல்லை, வெயிலாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயாவது வெளில போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. கார்லேயும் வரலாம். காரில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு வந்து அரசக்குழின்னு சொல்லிட்டு டோல்கேட் ஒன்று இருக்கும். அங்கே வந்து அங்கேருந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் அதுக்கான கைடன்ஸ் பண்ணுறோம் எப்படி வரணுன்றதை. காரில் வரவங்க அந்தமாரி வரலாம். மெயினாக இங்கே வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் இருந்ததுன்னா பெஸ்ட்டுங்க. சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக போயிடலாம். ஸோ அதனால் வந்து வரவங்க காலைல ஒரு 6 மணிக்கெலாம் வாங்க. நீங்கள் 6 மணிக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக அப்படியே வந்து பழம் பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு தேவையான பலாப்பழம்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பில் இருந்ததெல்லாம் நம்ம வெட்டிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் ஒரு பழம் வெட்டிட்டு போகிறத. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு 4-5 பழம் வெட்டிட்டோம். அந்த வீடியோவும் இதில் போடுறேன். அந்த பழம்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் நாங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டோம். ஸோ இப்போ பக்கத்து தோப்பில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து வியாபாரிங்க வாங்குறாங்க, அது இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்களாம் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களுமே வந்து வாங்கிக்கலாம், கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம். நீங்கள் வெளில வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்து இதே பாருங்கள், பழம் அப்படியே இங்கே மேலெல்லாம் தெரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த பழம் வேணும்னு நீங்களே நேரடியாக பார்த்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அவங்கள்ட்ட பேசி எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், வெயில் நல்லா ஏறிடுச்சு. இன்னும் காலையில் பிடிச்சி சாப்பிடவே இல்லை. காலைல 6 மணிக்கு வந்தோம். நேரம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே அங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். பாருங்க, எம்ஜிஆர் மூட்டையும் கையுமா வராரு. கிளம்பியாச்சு. பழம் ஒன்று கட்டி எது இருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம தோப்புக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்படியே இப்போ நம்ம வீட்டுக்கு தான் கிளம்புறோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.